சூரியன் திசையில கேது புத்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேது அப்படின்னாலே என்னங்க ஐயா? யாரு அவரு? கேது அப்படிங்கிறவரு யார்? ராகு கேதுன்னா மெயினா எல்லாருடைய ஜாதகங்கள்லயும் ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. சில பேருக்கு திருமண தடை இருக்கும் அதனால. சோ இந்த மாதிரி இந்த கேது அப்படிங்கிறது யாரு? இல்ல இப்ப பொதுவாவே கேது என்பது என்னன்னா, அது வந்து ராகு என்பது ஒரு காலத்துல வந்து ராகு என்பது கேது என்பது தலையும் வாழும் தான். ஒரு பாம்புடைய தலையும் வாழும். அப்ப என்ன அப்படின்னா, ராகு என்பது தலையும் கேது என்பது வாழும். அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் வந்து கேது பகவான், கேதுவுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஒருத்தர் சாமியாரா போகணும், ஒருத்தர் சன்னியாசியா போகணும்னா அவங்க ஜாதகத்துல கேது புத்தி வேலை செஞ்சாதான் அவங்க அந்த வேலைக்கு போவாங்க. எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்க, நான் தனிமை ஆயிடுறேன், எனக்கு குடும்பமே வேண்டாம்னு யாரெல்லாம் தனிமையை சொல்றாங்களோ அவங்க கேது புத்தி அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த புத்தி வரும்போது இவர் புத்தி மாறி இயற்கையாவே மாறி. நான் தியானத்துக்கு போறேனுங்க, நான் யோகா பண்றேன், மூச்சு பயிற்சி பண்றேன்னால இந்த ராகு என்பது உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது எல்லாமே ராகு ரிவர்ஸ் பிளானட் தானே. இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இந்த கண்டிப்பா இந்த புத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம். ராகு கேதுக்கு சொந்த வீடு ராசி கட்டத்துல எங்கேயுமே கொடுக்கல. ராகு கேதுக்கு வந்து நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க, சாயா கிரகம். சொந்த வீடு எதுவுமே கிடையாது. சூரியனுக்கு சொந்த வீடு இருக்கு, சந்திரனுக்கு சொந்த வீடு இருக்கு, செவ்வாய்க்கு இருக்கு, புதனுக்கு இருக்குது, குருக்கு இருக்கு, சுக்கரனுக்கு இருக்குது, சனிக்கு இருக்குது. ஆனா ராகு கேதுக்கு மட்டும் எந்த வீடும் இல்லை. அது எந்த வீட்டுல போய் இருந்துக்குதோ அதை சொந்த வீடுன்னு அது சொல்லிக்குது, அவ்வளவுதானே முடிஞ்சு. அதுக்கு ஒரு இடம் வந்து அவங்க வந்து ஒரு 5 சென்ட் இடத்த வாங்கி இவங்க கொடுக்கல. அப்ப என்னன்னா, ராகு என்பது நிழல் கிரகம். இது கல்யாணம் ஆகாம ராகு கேது இருக்கிறவங்க, இந்த கேது புத்தியில கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கோபுரத்துடைய நிழல்ல போய் 7 நாளைக்கு தொடர்ந்து உட்கார்ந்துட்டு வந்தா கல்யாணம் ஆயிடும். கோபுரத்து நிழல்லையே. ஆமா, ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம் தானே. அதனால கோபுரம் இருக்கும் இல்லைங்களா, கோயில்ல எல்லா கோயிலும் கோபுரம் இருக்கும்ல. அப்ப கோபுரத்தோட நிழல் வந்து ஒரு இடத்துல விழுகும் இல்லைங்களா, அந்த நிழல்ல போய் இவங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணி எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாலே இந்த ராகு கேதுக்கு நிழல் கிரகமா இருக்கிறதுனால அது அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க. சரிங்களா? இப்ப ராகு கேது ரிவர்ஸ் பிளானட்டா இருக்கிறதுனால இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க ஒரு நல்ல விஷயத்தை, இப்ப நீங்க எனக்கு வந்து ஜாதகத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தீர்த்துக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா காலையில வாக்கிங் போகும்போது கேது புத்தி நடக்கிறவங்க ரிவர்ஸ் தானே, முன்னாடி நடக்காம பின்னாடி ஒரு 4 நாளைக்கு நடந்துட்டு இருந்தா எல்லா காரியம் நடக்க ஆரம்பிச்சு. வாக்கிங் போறீங்கல்ல, பின்னாடி நடந்தீங்கன்னாலே அதான் பரிகாரம். இப்படி ரிவர்ஸ்லயே நீங்க நடக்கணுங்க, ரிவர்ஸ்லயே நடக்கலாம். அது ஆல்ரெடி ராகு ரிவர்ஸ் தான் போகுது மேல பிரபஞ்சத்துல. அதனோட இனம் அது சார்ந்து இருந்தா அந்த விஷயம் கரெக்டா நடக்கும். இப்ப நாங்க ஒரு சில நேரத்துல ராகு திசை நடக்கிறதுனால காலையில எந்திரிச்சு ஒரு 3 ரவுண்ட் ஆகுது ரிவர்ஸ்ல நடந்து பழகி அப்படியே போயிட்டு வருவோம். அப்ப ராகுக்கு பிடிக்கும், அதனால அந்த திசை நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் ஒரு இயற்கை தாங்க, இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான். இந்த மாதிரி நான் இப்பதான் ஐயா கிட்டே கேள்விப்படுறேன், வேற எந்த இதுலயும் நான் கேள்விப்பட்டது இல்ல. நல்ல ஒரு பரிகாரங்களா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய திசைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய புத்திகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ஜாதக ரீதியில இருக்கக்கூடியதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த ரிவர்ஸ்ல நடக்கிறதுங்கிறது இப்ப நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் நடந்தா இதே ஒரு பரிகாரம் தான் அப்படின்னு ஐயா சொல்லுங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல இப்போ எல்லாருமே சித்தர்கள் ஒரு ஏதாவது ஒரு கேது புத்தி, சூரியன் திசையில கேது புத்தி நடந்தா சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க. அந்த கோயில்ல போய் ஒரு நாளாவது, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்ல ஒரு நாளாவது தலகாணி வைக்காம தூங்கி எந்திரிச்சு வந்தாங்கன்னா நைட்டு அந்த சித்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருவாரு. அதாவது சித்தர்கள் இருக்கிற கோவில்கள் சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி ஆயிருக்காரு. இப்போ பாம்பாடி சித்தர் வந்து ஜீவ சமாதினா திருப்பர், அதாவது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது, மருதமலையில அவர் வந்து தவம் பண்ணிட்டு சங்கரன் கோயில்ல போய் ஜீவ சமாதி ஆயிட்டார். சரிங்களா? யாரு? பாம்பாடி சித்தர். அந்த சங்கரன் கோயில்ல தான் அவருடைய உடல் அங்க இருக்கு. சங்கரன் கோவில்ல தான் உடல் அங்க இருக்கு. அந்த சங்கரன் கோயில்ல போய் நீங்க வந்து கோயில் வாசல்ல போய் இந்த ராகு கேது புத்தி நடக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு நாள் தலகாணி வைக்காம துண்டை விரிச்சு தூங்கி எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ம வினை எல்லாம் அந்த மண்ணுல அப்படியே நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஜாதகமே ஆக்டிவேட் ஆயிடும்.
இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம், இதெல்லாம் தெரியாதுல்லங்க யாருக்கு. யாருக்கும் தெரியல, நாங்களும் இன்னைக்குதான் கேள்விப்படுறோம், நானே இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். ஆமா. சோ கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்க முடியும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் அப்படின்றதுதான் ஆமா. ஐயா தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் நாங்க நம்புறோம். நீங்களும் நம்பிக்கையோட ஐயா சொல்றாங்கல்ல இதெல்லாம் பரிகாரங்கள்லாம் போய் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சித்தர்கள் சீவ சமாதிக்கு போயிட்டு வரணும், ம். கோபுர நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும். அது இல்லாம கீழ்பெரும்பள்ளம், கும்பகோணத்துல கீழ்பெரும்பள்ளம்னு சொல்லி கேது பகவானுடைய ஸ்தலம் இருக்கு, கோயில் புண்ணிய கீழ்பெரும்பள்ளம்னு சொல்லி. அதாவது 9 நவக்கிரக கோயில் கும்பகோணத்துல இருக்குது. அதுல ராகு கோயில் திருநாகேஸ்வரன், கேது கோயில் கீழ்பெரும்பள்ளம். அந்த ஊருக்கு பேரு கீழ்பெரும்பள்ளம். அந்த கீழ்பெரும்பள்ளத்துல கேது பகவான் இருக்காரு. அதனால கேதுக்கு யமகண்டத்துல விளக்கு போட்டாதான் வேலை செய்யும். ராகு காலத்துல போடுறீங்கல்ல, கேதுக்கு யமகண்டம் தான் சிறப்பு. கேதுக்கு எப்பவுமே கேது பகவானுக்கு யமகண்டம் தான் சிறப்பு. யமகண்டம் எத்தனை மணிக்கு? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை யமகண்டம் வரும். பகல்ல ஒரு முறை வரும், இரவுல ஒரு முறை வரும். அதனால நம்மளுக்கு இரவுல கோயில் அதிகமா இருக்காது. பகல்ல வரக்கூடிய யமகண்டத்துல போய் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி, கீழ்பெரும்பள்ளத்துல நீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேருக்கு உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா பிரார்த்தனையும் வச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சூரியன் திசையில கேது புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செஞ்சிருவாங்க மக்கள். இது யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த கேது புத்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படிங்கறத நீங்க இந்த யமகண்டத்துல கீழ்பெரும்பள்ளம் கோவில போய் நீங்க விளக்கி தீருங்க. ரொம்ப நன்றிம்மா.